நீங்களும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் உங்கள் லைஃபே இப்போ நான் சொல்கிற ஒரு லூப் மாதிரி தான் இருக்கும். தினமும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறோம். கிளாஸில் ஏதாவது டெஸ்ட் வச்சா அந்த டெஸ்ட்டுக்கு கரெக்டாக தான் படிச்சுட்டு போகிறோம். ரிவிஷன் எக்ஸாம் வச்சா ரிவிஷன் எக்ஸாம், ஸ்லிப் டெஸ்ட் வச்சா ஸ்லிப் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் நடந்தால் ப்ராக்டிக்கல்னு எல்லாத்துக்கும் கரெக்டாக தான் படிச்சுட்டு போகிறோம். கிளாஸில் வைக்கிற டெஸ்ட்டு எல்லாத்துலேயும் என்னமோ நம்மளோட மார்க் வந்து 20க்கு ஒரு டெஸ்ட் வச்சா 16, 17 எடுக்கிறோம். 10 மார்க்குக்கு டெஸ்ட்டு வச்சா 8, 8.5 எடுக்கிறோம். ஆனால் எக்ஸாம்னு வந்துட்டால் மட்டும் 60ஸில் 70ஸில் ஸ்டக் ஆகி இருப்போம். நம்ம மேஜரான எக்ஸாம்ஸ், அது ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், குவார்டர்லியாக இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இதில் நான் நல்லா தான் படிக்கிறேன்றதை நிரூபித்து காட்டுறதுக்கு நம்மள நிறைய பேரால் ஒரு 500 above கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து காமிச்சிருக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் அது மிட் டேர்ம் எக்ஸாம்ஸாக, ஃபஸ்ட் மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம்னு ஒரு கொஞ்சம் போர்ஷன்ஸில் கம்மியாக இருக்கிற ஒரு எக்ஸாமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் இதில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட மார்க்கை ஒரு 550க்கு மேலே, 560க்கு மேலே, 570க்கு மேலே புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட மார்க்கை பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் படலாம். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தருணத்தில் உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸை நீங்கள் சூப்பர் டூப்பராக பயன்படுத்தி எப்படி நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பசங்களா, ஆர் யூ ஸ்கோரிங் பிலோ 500? சரி, எனக்கு ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கணும்னு கனவு இருக்குது, ஆனால் நான் இன்னும் 500 தாண்டல, என் கனவை எப்படி நான் நிறைவேற்றுறதுன்னு நிறைய கேள்விகளோடு இருக்கேன் அப்படின்னா, அடுத்த 2 மாதத்துக்கு நான் சொல்கிற விஷயங்களை நீ பண்ணாத. ஒரு சில விஷயங்கள் பண்ணாத, ஒரு சில விஷயங்களை ரொம்ப முக்கியமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அடுத்த 2 மாதத்துக்கு இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம், எதெல்லாம் சொல்கிறனோ அதெல்லாம் கரெக்டாக செய், எதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்கிறனோ அதெல்லாம் செய்யாத. உன்னால் உன்னோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதில் முக்கியமானதில் முதல் விஷயம் வந்து என்ன தெரியுமா? நீ பண்ணக்கூடாத விஷயம், ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு சில கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணுறது. நம்ம எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் கண்ணா, நம்ம இன்னும் அதை முழுமையாக படிக்கலடா. இப்போ நீங்கள் அதை முழுமையாக படிக்காத அப்போது உங்களுக்கு அதில் ஒரு நடுக்கம் இருக்கும் தான், கான்ஃபிடன்ஸ் லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் ஹால் போகும்போது ஒருவேளை இதை கேட்டாங்கன்னா, ஒருவேளை அதை கேட்டாங்கன்னா, இப்படி பயந்துக்கிட்டே போகிறோம். கேட்டாங்கன்னா கொஸ்டின் பேப்பரை டஃப்னு சொல்லி எடுத்தவங்க மேலே பழி போட்டுரும். ஐயோ, நம்ம எல்லாத்தையும் படிக்கலிங்களே. நான் என்ன சொல்கிறேன், நீ எல்லாத்துலேயும் சூப்பர் தரவாக இருக்கணும், பட்டனை தட்டினா டப்புன்னு ஆன்சர் பேப்பரில் வரணும், அப்படி வேணாம். ஆனால் ஏதோ எழுதுகிற அளவுக்காவது கொஞ்சம் படித்து வையேன். அது ஒரு 2 வாட்டி படித்து பார்த்துட்டு தான் எக்ஸாமுக்கு போயேன். ஒன்றுமே தெரியாமல் போக வேண்டாமே. நீங்கள் ஆனால் ஒரு சில கொஸ்டினை தொடாமலே வச்சுருக்கீங்களே, அது வேண்டாம். ஓகே, அட்லீஸ்ட் ஃபிசிக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸில், மேக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட வால்யூம் எடுத்து அந்த வால்யூமில் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருங்க. கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இன்ஆர்கானிக் இருக்குது, ஆர்கானிக் இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குன்னா இதில் ஏதாவது 2ல் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருங்க, இன்னொன்றில் கொஞ்சம் சுமாராக இருங்க. ஆனால் ஏதாவது 1-2 டாப்பிக்லையாவது அந்த மாதிரி சூப்பர் தரவாக இருக்கிறதுக்கான கட்டாயம் ரொம்ப ரொம்ப இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸ்னால் நீ எதர் வால்யூம் 1ல் சூப்பர் தரவாக இருந்துட்டு வால்யூம் 2ல் வீக்கார், இல்லை வால்யூம் 2வை நல்லா படிச்சுட்டு வால்யூம் 1ல் வீக்கார், அந்த மாதிரியாவது இருக்கு. ஸோ ரீட் ஆல் கொஸ்டின்ஸ் இந்த புக். ஒரு சாப்டரை தொடரனா அதை முழுமையாக படி. இந்த மேக்ஸில் சம்மெல்லாம் சால்வ் பண்ணும்போது அப்படியே இந்த நோட் புக்கை வச்சுட்டு கண்ணாலே பார்க்கறது, நோ மை டியர். ஒரு முழு செம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் சால்வ் பண்ணு. நான் உனக்காக மேக்ஸுக்கு 50 டே சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியல, நான் நடத்துகிறேன். புரியுதா? 50 நாள் நான் எடுக்கிற கிளாஸை என் கூட சேர்ந்து பாரு. இல்லையா, நீயே கூட பார்க்குறே, நீயே தனியாக சால்வ் பண்ணுறியா, பண்ணு, சால்வ் பண்ணு. ஒரு நோட் புக் எடு. நோட் புக்கை எடுத்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு சம்மும் நீ சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? சும்மா கண்ணால் பார்க்கறது உனக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ டூஸ் என்ன, யூ ஹாவ் டு சால்வ் இட் இன் அ நோட் புக். ஓகே, நோட் புக் வாங்கலாம் காசு இல்லைன்னு சொல்லாத, நான் உனக்கு வாங்கி கொடுத்து கொரியர் போட்டு விட்றேன், அப்படிலாம் இருந்தால் சொல்லு. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டடி பிளான்ஸை உருவாக்காத. இப்போ ஒரு மாதம் இருக்குன்னா அந்த மாதத்துக்கே ஒரே அடியாக ஸ்டடி பிளான் போடாத. ஒரு 50 நாளைக்கு ஒரே அடியாக ஸ்டடி பிளான் போடாத. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நம்மளோட ஷெடியூல் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூலில் திடீர்னு ஒரு டெஸ்ட்டு சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க் சொல்லுவாங்க, ரெக்கார்டு சொல்லுவாங்க, மாடல் ப்ராக்டிக்கல் சொல்லுவாங்க. அப்போ நிறைய நேரத்தில் நீ போட்டு வச்ச பிளானை உன்னால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகும். அப்போ நான் ஒரு லாங் ஸ்டடி பிளான் போட்டேன்னு வச்சுக்கோ. ஏன்னா லாங் ஸ்டடி பிளான் போடுறதுக்கு நீ நிறைய டைம்ஸ் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஆகும், சும்மா இல்லை, அதுக்கு மேலே ஆகும். ஒரு சில பேருக்குலாம் ஒரு நாளே ஆகும்.
அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போட்ட பிளானை டப்புன்னு யாரோ வந்து கெடுத்து விட்டு போகும்போது திரும்ப பிளான் போட மனசு வராது, உட்கார மாட்டோம், வெறுப்பாயிடும். கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம் டக்குன்னு இப்படி ஆகுதுன்னா யாருக்கு இருந்தாலும் மனசு கஷ்டம் தானே படும். 3 டேஸுக்கு ஒரு ஸ்டடி பிளான் உருவாக்கு, அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணு. அந்த 3 டேஸில் ஒரு பேக்லாக் வருதா, அதை அடுத்த 3 டேஸில் எப்படி கவர் பண்ண போகிறேன், இன்னும் புதுசாக என்ன படிக்க போகிறேன்னு 3 டேஸ் ஒன்ஸ் ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணிட்டே இரு. புரியுதா? அப்படி பண்ணு. அப்போ தான் உனக்கு ஒரு எந்தோசியாசம் இருக்கும். ஒன்று தப்பாச்சுன்னா கூட சேர்ற அடுத்த நாள் பார்த்துடலாம், நீ வாடா அப்படின்ட்டு உனக்கு ஒரு எண்ணம் வரும். சரியா? அப்புறம் வந்து நான் வாடா போடான்னு பெண்களையும் சேர்த்தா பேசுகிறேன். சரியா? ஏன்னா யாழினியன் ஆண்களுக்கு மட்டுமே ஏதோ அட்வைஸ் பண்ணுறாருன்ற மாதிரி எடுத்துக்காதீங்க மை டியர் கேர்ள்ஸ். சும்மா எல்லாருமே நான் அப்படி கூப்பிட்டு பழகிட்டேன். சரியா? அடுத்து சரியா, டோன்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸாமுக்கும் முதல்ல இருந்து படிக்கிறது. நம்ம பசங்க அதெல்லாம் புள்ளியார் வழிபட்ட மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன். குவார்டர்லி எக்ஸாமா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன். செகண்ட் மிட் டர்ம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து, செகண்ட் மிட் டர்மில் அது கேட்க மாட்டாங்க, விட்டுரு. ஹாஃப் இயர்லியில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ரிவிஷன் எக்ஸாம் அதுலேயும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சார். கெமிஸ்ட்ரினா மெட்டலர்ஜி சார். 12th இது மேக்ஸ்னா வந்து மேட்ரஸஸ் சார். இப்படி தான் நம்ம பசங்க பாய்பிள்ளைங்க இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை புரியுதா? நீ எப்பயுமே அன்ஷூராக இருக்க, உனக்கு தெரியாத இருக்கிற கொஸ்டின்ஸை படிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தியரியெல்லாம் படிக்கும்போது, தியரி பேஸ் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது அதெல்லாம் ஹிண்ட்டாக எடுத்து எழுது. ஏன் தெரியுமா, நீ ஒவ்வொரு வாட்டியும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற? ஏன் அப்படின்னா உனக்கு எல்லாமே மறந்து போகுது. ஏன் மறந்து போகுது? ஏன்னா நீ அதை ரீகால் பண்ண முடியல. ரீகால் பண்ணுறதுக்கு உன்கிட்ட ஒரு பிளான் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. அப்போ நீ என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் நோட்ஸாக எழுதி வைக்கணும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 10th ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருப்பேன். யூடியூப்லேயே தான் அது வந்துச்சு. நம்ம தீமினல் பசங்கள்லாம் என் கூட, நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours ஒரு கூகுள் மீட் வச்சேன், எல்லாருமே என் கூட பேசுனீங்க. திரும்ப கண்டக்ட் பண்ணுறேன். ஆனால் அதுலலாம் எனக்கு கிடைக்கிற இன்சைட்ஸ் எல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது ரிலேட் ஆகும். ஆமாம், இது என் பிரச்சனை, நான் சொன்னேன்ல அப்படின்ட்டு. புரியுதா? நிறைய ஷார்ட் நோட்ஸ் எடு. ஷார்ட் நோட்ஸ்னால் ஆனால் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு நோட் புக் இருக்குன்னா அந்த நோட் புக்கில் நீ என்னென்ன கொஸ்டின் படிக்கிறியோ அந்த கொஸ்டின் பேர், இப்போ ஒரு பேஜுக்கு சைக்ளோட்ரான் படிக்கிற, சைக்ளோட்ரானில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது எடுத்து எழுதி வை. அதில் D1 D2 இருக்கும், அதில் இவ்வளோ வோல்டேஜ் கொடுப்போம், அதில் வந்து ஆக்சலரேட் பண்ண மட்டும்தான் முடியும், பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் பண்ண முடியும், எடுத்து எழுது. அந்த மாதிரி ஹிண்ட் எழுதி வை. இப்போ கெமிஸ்ட்ரியில் அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் சும்மா எழுதிப்பார். இப்போ அதை மட்டும் எடுத்து எக்ஸாம் நேரத்தில் பாரு. எக்ஸாம் நேரத்தில் புக்கு எடுக்காத, கைடு எடுக்காத, ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்காத, அதை மட்டும் எடுத்து பாரு. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ அந்த மாதிரி ப்ராப்பராக படி. சரியா? அடுத்து தண்ணி குடிக்கணும். நீங்களுக்கும் இது எனக்கும் 2 பேருக்கும். சரியா? இது வந்து நான் போடும்போதே சொல்லிக்கிறேன், யாழனியாக பசங்களை சொல்கிறது முக்கியம் இல்லை, நீயும் இதை ஃபாலோ பண்ணணும். நானும் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா நிறையா தண்ணி குடிப்பேன். நான் சபதம் எடுத்துருங்க. இந்த பாருங்கள், நான் இப்போலாம் கிளாஸ் எடுக்கும்போது கையில் ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுன்னு வந்துடுறேன். சரியா? ஸோ நீங்களும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிறையா தண்ணி குடிக்கணும். எவ்வளோக்கு தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளால் ஆக்டிவாக வேலை செய்ய முடியும், நல்ல புத்துணர்ச்சியாக இருக்க முடியும். சரியா? நான் உங்கள் ஆதாரத்துக்கு நான் இங்கே குடிச்சு காட்டுறேன். நான் குடிக்கிறேன், நீயும் குடிச்சிரு. சரியா? இப்போ அடுத்த கதைக்கு வரும். என்ன அப்படின்னா, மாடல் டெஸ்ட்டு எழுதி பார்க்குறது. எனக்கு புரியும் உங்களில் நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கும். ஆனால் ஐ எம் ஆஸ்கிங் யூ, நிறைய மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கள். நான் உங்களுக்கு நிறைய மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறேன். சரியா? வாய்ஸாட் எக்ஸாம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். பண்ணலன்னா சும்மா பண்ணி வச்சிடாத. நான் உங்கள் எல்லாருக்குமே, ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன், கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறேன், எழுதிப்பார். நீயா பேப்பரை கரெக்ஷனும் பண்ணு. நீ என்ன டெஸ்ட்டு எழுதினாலும் நீ ஒரு வாட்டி அதை கரெக்ஷன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு குத்தும். புரியுதா? வேறு யாரையோ கரெக்ஷன் பண்ணும்போது அதில் எப்படா மார்க் வாங்கலான்னு தோணும். நீயே கரெக்ஷன் பண்ணும்போது எப்படா மார்க்கை குறைக்கலான்னு தோணும். புரியுதா? அப்படி தான் தோணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீயே வந்து கரெக்ஷன் பண்ணிப்பார். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிரச்சனையாச்சே. என்ன பிரச்சனை? யாழினியன் சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு வவ்வால் யாழினியன் சார். நான் படிக்கும்போது கூட தலைகீழ தூங்கினே நைட்டில் தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் விடாமல் சொல்லுவான். இந்த பார், நீ நைட் ஸ்டடி பண்ணுறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் என்னன்னா, உன்னோட மைண்ட் ஆக்சுவலாக நைட் ஸ்டடிக்கு ஒத்து போகிற ஒரு மைண்டா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையாலுமே ஒரு நைட் அவுல் இருக்காங்க அப்படின்னா, அப்படிலாம் இருக்காங்க மக்கள், அதில் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையான ஒரு நைட் அவுல், நான் தாண்டா நைட் அவுல் அப்படின்னு தொடையில் தட்டி சொல்கிறவன் என்ன தெரியுமா செய்யணும்? நைட்டு 10 மணிக்கு உட்காந்தானா காலையில் 4-4:30 மணி வரைக்கும் நல்ல ஃபுல் எனர்ஜியோடு படிக்கணும்.
காப்பி குடித்தாதான் யானி ஆன்சர் என்னால் படிக்க முடியும். பக்கத்தில் ஒரு லேஸ் பாக்கெட் இல்லைன்னா என்னால் முடியாது யானி ஆன்சர். இந்த மில்க் பிகிஸ் பிஸ்கெட் ஒன்று இருக்கும், க்ரீம் பிஸ்கெட், பொம்மை மாதிரி மூஞ்சி போட்டு அந்த கண் வழியாக வாய் வழியாலாம் க்ரீம் வெளியே வர மாதிரி, இந்த மாதிரி க்ரீம் பிஸ்கெட் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே படித்தா படிச்சிருவேன் யானி ஆன்சர்னால் நீ நைட் அவுல் கிடையாது, நீ ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். நீ நைட் அவுலே கிடையாது. நீ வந்து என்ன செய்கிற அப்படின்னா உடம்புல மூளையில் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணி அது மூலயமா ஆக்டிவாக படிச்சுட்ருக்கேன். இப்போ அந்த 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 ஆக்டிவ்னஸ் இருக்கிற வரைக்கும் நீ நல்லா படிப்ப. ஆனால் அந்த கெமிக்கல்லாம் மண்டையிலேருந்து இறங்கின உடனே எல்லாமே மறந்துடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. சயின்ஸ் நான் பேசுகிறதுங்க வந்துட்டு ஏதோ கதை விட்டுனல. அப்போது பெஸ்ட்டு நீ இந்த மாதிரியான ஒரு நைட் அவுலாக இருக்க, சார் நான் 10 மணிக்கு உட்காருவேன், 12:30க்கெலாம் கண்ணை கட்டிடும், 1 மணிக்கெலாம் கண்ணை கட்டிடும், படுத்துருவானா, நீ நைட் அவுலே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீ படி வேணான்னு சொல்ல, ஆனால் காலையில் படிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக வளர்த்துக்கோ. டூஸ் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா காலையில் ஒரு 45லேருந்து ஒரு 1 மணி நேரமாவது நம்ம படிக்கணும். அது இப்போலேருந்தே நீ ப்ராக்டிஸ் பண்ணனா தான் எக்ஸாம் நேரத்தில் உனக்கு ரீகால் பண்ணுறதுக்கு உதவும். காலையிலன்றது ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு நேரம். சரியா? இப்போது இந்த நைட் அவுலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லாம் கஷ்டப்பட்டு படிப்பானுங்க, படிச்சுட்டு அப்புறம் ஃபோன் எடுத்து பார்ப்பானுங்க. எதுக்கு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டம்ப். அப்படியே இந்த மூளையில் படிச்சுட்டு இந்த மூளையை அப்படி லபகுன்னு தட்டி இப்படி திறந்து குப்பை தொட்டியில் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி. அது புரியுதா? என்னது படித்து முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்க்கறது. எத்தனை பேர் நான் பந்தயம் கட்டுறேன், இவ்வளோ நான் பேசுனதுக்கு அப்புறமும் இதில் எத்தனை பேர் என்ன திரும்ப பண்ணுவான், இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே அவனோட ஃபேவரட் யூடியூபர் ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமெடி வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த காமெடி வீடியோ பக்கம் ஓடுவானுங்க, மறந்துடும், எல்லாமே மறந்துடும், குப்பையில் போட்டங்க. அதுதான் சார் என்னால் என்னன்னு இதை ஓவர் கம்மே பண்ண முடியல யானேன் சார். ஏதோ இந்த என்னது மதுபானத்துக்கு அடிமையானவங்கெல்லாம் கையை நடுங்கள்ல அந்த மாதிரி பேசுவானுங்க. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலனா மூடி வச்சுட்டு படி. உனக்கு வாழ்க்கை இருக்குது, எதிர்காலம் இருக்குல்ல, ஆசை இருக்குல்ல, கனவு இருக்குல்ல, லட்சியம் இருக்குல்ல, ஓட மாட்டியா? உன் கனவுக்கு நீ ஓட மாட்டியா? படிச்சுட்டு ஃபோனை பார்க்காத. பெஸ்ட்டு நீ படித்து முடிச்சுட்டு தூங்கிடு. கோ டு ஸ்லீப். ஐ வில் சே தட் இஸ் சூப்பர் குட். ஓகே, பட் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 50 நாள் படித்து முடிச்சுட்டு ஃபோனை தொடவே தொடாத. ஃபோனை பார்த்துட்டு படிக்கவா, பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ஃபோனை பார்த்துட்டு படிக்க வரவே மாட்டேன், அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு நான் அப்புறமா என்ன செய்யணும்னு சொல்கிறேன். பட் இஃப் யூ ரிவைஸ், இஃப் யூ ஸ்டடி, நீங்கள் திரும்ப என்ன செய்யக்கூடாது, ஃபோனை தொடக்கூடாது. நைட்டு போய் படுத்து தூங்கிடும், அவ்வளோதான். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனானாஸ் எடுத்துக்கோ, காலையில் ஒன்று நைட் ஒன்று. சரியா? அது மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம டெட்லைன்ஸை பற்றி மறந்து போகிறது. நிறைய நேரத்தில் இந்த 500 கீழே எடுக்கிற பசங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு மனசில் நினச்சிட்டு இருக்குமே தவிர திடீர்னு பார்த்தா எக்ஸாம் கண்ணு முன்னாடி வந்திருக்கும். எத்தனை பேர் ஹாஃப் இயர்லிக்கு நம்ம படிச்சிடலான்னு உள்ளே சொல்லினே வந்துட்டு இன்னும் இவ்வளோ டைம் தான் இருக்கா அப்படின்னு நினச்சிருப்ப. படிக்கணும்னு உட்காரும் போது தான் உனக்கு தெரியும் நீ கால்குலேட் பண்ணது தப்பு, நீ நினச்ச நேரத்தில் உன்னால் படிக்க முடியல அப்படின்னு. யூ வுட் ஹவ் தாட் நான் ஃபுல் போர்ஷனை 3 daysல கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். உன்னால் 3 daysல ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்காது. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீ ஒரு சாப்டரை யூ வுட் திங்க் நான் வந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு நான் படிச்சிடுறேன் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்கே உனக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கும், இன்னும் 2.5 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், பாதி கூட தாண்ட முடியாது. அப்போ உன்னோட டெட்லைன்ஸை என்றைக்குமே மறந்துடாத. டெய்லி உனக்கு நீயே சொல்லிட்டே ஒரு கவுண்ட் வச்சுக்கிட்டே வா. காலையில் எழுந்து இன் பப்ளிக் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுது, ஒரு நோட் எடுத்து எழுது, டைரியில் எழுது, வீட்டு கேலண்டரில் எழுது. ஸ்டில் 49 days more, 48 days more, 47 days more எழுதிட்டே வா டெய்லி. அந்த பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும், மறந்துடாத. அதை எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா நாட் 100% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், பட் 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு சில பேர் தனியாகவே படிச்சிட முடியும், அவனுக்கு தேவை ரவுண்டு மோட்டிவேஷன் தான், மீதி எல்லாம் படிச்சிருவான். ஒரு சில பேருக்கு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்னு ஒன்று தேவைப்படும், டீச்சர் ஹெல்ப்பு கண்டிப்பாக தேவைப்படும். ஏதோ ஒரு டியூஷன் போக வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நானே பார்த்துப்பேன், நானே படிச்சிருவேன், நானே செஞ்சிருவேன்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்க செய்யவும் மாட்டாங்க. அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே தோணும் பண்ணியிருக்கலாம், ஆனால் வெளியிலையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஐ நோ. சரியா? இப்போ என்னென்னா உன் லைஃப், உன் லட்சியம், உன் ஆம்பிஷன், உன் கனவு, நீ என்ன பண்ண போகிற நீ முடிவு பண்ணிக்கோ. நான் சொல்லத்தான் முடியும். உனக்கு ஏதாவது ஒரு டியூஷன் போனால் நல்லா படிப்பேன்னா போயிடு, நான் என்கிட்ட சேரணும்னு சொல்லு. உன் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு நல்ல டியூஷன் இருக்குது, ஆஃப்லைன் டியூஷன் இருக்குது, நல்ல வாத்தியார் சூப்பராக சொல்லி தருவார், அந்த மனுஷங்கிட்ட போயிட்டு உட்காந்து படி. மார்க் எடுக்கிறதுக்கு காசு செலவு பண்ணுறது ஒரு தப்பே கிடையாது. அநியாயத்துக்கு கோடியாக தான் செலவு பண்ணக்கூடாது, புரியுதா? நான் உன்னை போய் கோடி கணக்கில் கட்டுன்னு சொல்ல, பட் சம்திங் நெசசரியாக அதை செஞ்சு தான் ஆகணும். அப்பா அம்மா ஒன்றும் அதுக்கு வந்து ரொம்பலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ உட்காந்து பேசுவான் நிலமே. அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம சேனலை.
ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காது, தட் இஸ் டோன்ட். சரியா? தப்பு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சீரியஸாக பேசும்போது கொஞ்சம் காமெடியும் வந்துடணும். இருந்தாலும் நான் சீரியஸாக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன், காமெடிக்கு சொல்லு. சீரியஸாகவே சொல்கிறேன், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நம்ம சேனல் பற்றி உனக்கு தெரியாதுன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுத்துட்றோம். டெய்லி லைவ் கிளாஸஸ் எடுக்கிறோம், பெய்டு டியூஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உனக்கு பெய்டு டியூஷன்ஸ் வேணுன்னா பெய்டு டியூஷன் இருக்குது. அந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவாப்பில், ஓகே பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் வேணுமா டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி, போத் பெய்ட் அண்ட் ஃப்ரீ. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக படிங்க. தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இக்னோர் பண்ணாத, அதை பார்க்காம எக்ஸாம் பக்கம் போகாத. இதை நான் தலைப்பட உங்ககிட்ட அடித்து சொல்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு அதோட இம்பாக்ட்டும் தெரியும். இப்போ நான் நம்மளுடைய டியூஷன்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, ஐ மீன் உங்களை நான் ஆஃப்லைனில் முடிஞ்சால் சேர்ந்துக்க சொன்னேன். உங்களுக்கு ஆஃப்லைன் வந்து பெஸ்ட்டாக இல்லை சார், நான் போகிற ஆஃப்லைன் சென்டர்லலாம் எனக்கு அவ்வளோ தெளிவாக சொல்லி தர்றது இல்லை, எங்கள் ஊரில் இல்லை, ஆனால் எனக்கு ஆன்லைன் ஒரு ஆப்ஷனாக இருந்தால் ஐ வில் பி ஹாப்பி அப்படின்றவங்களுக்கு நாங்கள் ஒரு 50 டே ஆன்லைன் டியூஷன் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். யாராருக்கு வேணுமோ அதில் ஜாயின் பண்ணலாம். கிளாஸ் ஆரம்பித்து 2-3 நாள் தான் ஆகுது. இப்போ சேர்றேன்னா கூட மிஸ் பண்ண கிளாஸஸை ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். எல்லாத்த விட எல்லா முக்கியமான கிளாஸஸும் கடைசி 30 நாளில் நடத்தும். ஓகே, 50 நாளில் கடைசி 30 நாள் பயங்கர பேக்டாக இருக்கும். அந்த 30 நாள் ஒழுங்காக நீ அட்டன் பண்ணுற அப்படின்னா கூட உன்னால் சூப்பராக எல்லாத்தையும் படித்து முடிச்சிட முடியும். புரியுதா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பேட்சில் நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணு. உங்களுக்கு ஃபுல் சிலபஸை நாங்கள் ரிவைஸ் பண்ணி தரோம், டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் தரோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2.5 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்க போது. உங்களுக்கு கிளாஸுக்கு நோட்ஸு, PDF மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறோம். புக் பேக்கு, புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தரோம். கிரியேட்டிவ் 1 marks எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி தரோம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்சில் நாங்கள் பண்ணி தரப்போகிறோம். அண்ட் இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 899 rupees வரும். சரியா? இதுனே ஏப்ரல்னு போட்டிருக்கு, ஏப்ரல் வரைக்கும் இருக்குமா அப்படின்னா ஏப்ரல் நான் மே வரைக்கும் கூட தருவேன். ஏன் அப்படின்னா நீட் எக்ஸாம் உங்களை நிறைய பேர் நீங்கள் எழுதுவீங்க. அப்போ நீட் எக்ஸாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த பேட்ச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இதை நாங்கள் ஏப்ரல் மே மாதம் வரைக்குமே இது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். 899 rupees இந்த தீமினல் கோர். இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே கோருக்கு. சரியா? இது இல்லாமல் நம்ம தீமினல் ஏற்கனவே ஒரு வருஷம் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தாலும் அந்த பேட்ச் இருக்குது. அதையும் இது கூட சேர்த்து வாங்கிக்க போகிறீங்க அப்படின்னா 1199 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். தீமினல் ஏற்கனவே நாங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தோம் பாரு, அந்த பேட்சை அதில் இருக்கிற எல்லா வீடியோ, அதோட PDF, அதோட நோட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1199 பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. மாடல் எக்ஸாம்ஸ் எழுத விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாய்ஸ்ஆட் எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துள்ளி குதிக்கணும் எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே, ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? ஜான்வரி, பிப்ரவரி அண்ட் மார்ச் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா அட் மை பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது வரைக்கும் நான் வேலை செஞ்சதுலே ஹார்டஸ்ட் ஒர்க்கை நான் இந்த 3 மாதங்கள் ஒரு டீச்சராக உங்களுக்காக நான் தரப்போகிறேன். நீ அதே மாதிரி என் கூட சேர்ந்து உழைக்கணும், நீ ஜெயிக்கணும். ஓகே, நம்ம யூடியூப் சேனல் இஸ் டெடிகேட்டட் கம்ப்ளீட்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ who are struggling, who wants to win. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு விஷன் இல்லை அப்படின்ற குழந்தைங்களுக்காக டெடிகேட் செய்யப்பட்ட ஒரு சேனல் அது. we will be here for you. புரியுதா? ஒவ்வொரு நாளும் என் கூட சேர்ந்து நல்லா படிச்சுட்டே வா, சூப்பர் டூப்பராக மார்க் எடுக்கலாம். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். சரியா? பாய் பாய்.